சிறகுகள் புத்தம் புதிய மெகா தொடர். விஜய், வாங்க தீபன், உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. இல்ல வெண்பாவை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதா? சந்தேகப்படுற மாதிரி ஒரு தகவலும் இல்ல தீபன். ரொம்ப உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்கேன். நீங்க சோசியல் மீடியால விளம்பரம் கொடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டேன் விஜய். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட அதை பார்த்துருக்காங்க. சோசியல் மீடியால கொடுத்தது கூட ரொம்ப நல்ல ஐடியா தான். கண்டிப்பா நமக்கு நிறைய லீட்ஸ் கிடைக்கும். லீட்ஸ் எல்லாம் கிடைக்குது தீபன், ஆனா எதுவுமே யூஸ்ஃபுல்லா இல்ல. எங்கேயாச்சும் ஒரு குழந்தை கண்ணுல தெரிஞ்சாலே கால் பண்ணி சொல்லிடுறாங்க. அப்புறம் நம்ம இங்க இருந்து போய் அது வெண்பா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வர வேண்டியதா இருக்கு. இந்த 2-3 நாள்ல ஒரு 500 கிலோமீட்டருக்கு மேல டிராவல் பண்ணிருப்பேன். புரியுது விஜய், அது எவ்வளவு டயர்டாகவும் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காகவும் இருக்கும்னு எனக்கு புரியுது. உலகத்திலே பெரிய வலி குழந்தைய தேடுறதா. மல்லி, நீங்களும் உங்க பங்குக்கு தேடுவீங்களே, தேடினீங்களா? ஏதாவது க்ளூ கிடைச்சதா? தேடுறேன்னு சொல்லி எங்கேயாச்சும் ரவுடிங்க கிட்ட போய் மாட்டிக்கிட்டு சிக்கலை தான் உண்டாக்குறான். நேத்து கூட அப்படிதான் ரவுடிங்க கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன். நல்ல வேலை, தற்செயலா நான் அங்க போனேன். இவளை பிடிச்சு கூட்டிட்டு வந்தேன். அவ தேடலனாலும் பரவாயில்ல, எங்கேயாச்சும் மாட்டிக்காம இருந்தா சரிங்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. ஏன் தம்பி அப்படி சொல்றீங்க? எத்தனை இடத்துக்கு அவ உங்க துணை இல்லாம குழந்தைய தேடிட்டு வந்திருக்கா தெரியுமா? அவ தேடத்தானே செய்யணும். தொலைச்சவ அவ தானே. என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா தொலைச்சேன்னு மட்டும் சொல்லாதீங்க. அந்த வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் செத்து போயிடலாமான்னு இருக்கு. உனக்கு செத்து போகணும் போலதான் இருக்கு, ஆனா நல்லா செத்தே போயிட்டேன். ஒரு நடப்பணமா தான் உன் முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் வேணா எங்கேயாச்சும் போயிடுவா, வெண்பாவை தேடி கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா வீட்டுக்கு வருவா. அந்த வேலையை நீ எதுக்கு செய்யணும்? அத நான் தானே செய்யறேன். நான் வீட்டை விட்டு போயிட்டு என் பொண்ணை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வரவா? இருங்க ப்ளீஸ் 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 விஜய், நீங்க 2 பேரும் சண்டை போட வேண்டாம். இது உங்க 2 பேர் லைஃப்ல ரொம்ப கஷ்டமான காலம். இந்த மாதிரி காலத்துல தான் நம்ம எல்லாம் ஒருத்தர் அனுசரிச்சு போகணும். அதே சமயத்துல நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருந்தா தான் குழந்தைய கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்ல, இந்த சமயத்துல நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கணும். அண்ட் விஜய், மல்லி பிரசன்ஸ்னால தான் வெண்பா காணாம போனாங்கிறதுக்காக நம்ம மல்லியை தப்பு சொல்ல முடியாது. அப்படி அவங்கள தப்பு சொல்றா இருந்தா நீங்க என்னையும் தப்பு சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நானும் அங்கதான் இருந்தேன். அந்த கடத்தல் நடந்த இடத்துல நீங்க இருந்தீங்கிறது உண்மைதான் தீபன். நான் மல்லி மேல கோவப்படுறது அந்த இன்சிடென்ட்டுக்காக ஒண்ணும் இல்ல. என் பேச்ச மதிக்காம போய் என் குழந்தைய தொலைச்சிட்டான். அதை நினைக்க எனக்கு வேதனையா இருக்கு. விஜய், இதே நீங்க பல தடவை சொல்லிட்டீங்க. இது எல்லாத்துக்கும் அப்புறமும் நான் சொல்றேன், நீங்க 2 பேரும் ப்ளீஸ் சண்டை போட வேண்டாம். ஏன்னா நாம ஒரு குரூஷியலான காலகட்டத்தில் இருக்கோம். வெண்பாவை பத்தி ஒரு சின்ன தகவலாவது கிடைக்கும். வெண்பா கொஞ்ச நேரத்துக்கு தான் நம்ம கண்ணில் தென்படுவா. அந்த சமயத்துல சரியா பிளான் பண்ணி சரியான டெசிஷன் எடுத்தா மட்டும்தான் நாம அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வர முடியும். இந்த மாதிரி சண்டையும் சச்சரவுமா நம்ம இருந்தா நம்மளால சரியான டெசிஷனை அந்த நேரத்துல எடுக்க முடியாது விஜய். சரி தீபன், இந்த மாதிரி சண்டை போட்டு என்ன ஆக போகுது? குழந்தைய தேடுறதுக்கு வழிய பார்ப்போம். இவளோட சண்டை போடுற எனர்ஜில இன்னும் 4 ஏரியாக்கு போய் நான் தேடலாம். சரி, எனக்கு என்ன தகவல் வந்தாலும் நான் உங்களை கூப்பிடுறேன். உங்களுக்கு என்ன தகவல் வந்தாலும் நீங்களும் என்ன கூப்பிடுங்க, நான் வரேன். தேங்க்யூ தீபன், தேங்க்யூ. தேங்க்யூ சார். வரேன் சார். ஆர்டர், ஃபுட் டெலிவரி ஆர்டர் கொண்டு வந்திருக்கேன். நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே, நான் சமைச்சிட்டேனே. ஆனா இந்த அட்ரஸ்ல இருந்து தான் ஆர்டர் வந்திருக்கு. நான் தான் ஆர்டர் பண்ணேன். கொடுங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ மேடம். என்ன எல்லாரையும் பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல, வீட்ல எல்லாரும் சோகமா இருக்கீங்க. யாருக்கும் சமைக்கணுங்கிற எண்ணம் கூட இருக்காது. அதனால எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணிடுவோம்னு நினைச்சேன். ஆனா இங்க என்னன்னா, மல்லி மேடம் அப்படி ஜாம்னு சமைச்சிருக்காங்க. சோகமா இருக்கிற மாதிரி நடிக்கிறதெல்லாம் நீ இங்க இருக்கும்போது மட்டும்தான் போல. மத்த நேரம்ல நல்லா சமைச்சு சாப்பிட்டு நல்லாதான் இருக்காங்க போல. ஏய் ராஜி, உனக்கு ஏதாவது தெரியுமா? விஜய் தம்பி வீட்ல இருக்காருன்னு தான் அவ இன்னைக்கு சமைச்சாளே. அவ சமைக்கிறான்னு சொல்றியே, இந்த 2-3 நாள்ல அவ உட்கார்ந்து சாப்பிட்டு எப்பவாவது பாத்திருக்கியா?
வெண்பா காணாம போனதுல இருந்து தண்ணிய குடிச்சிட்டு தான் அலைஞ்சுகிட்டு இருக்கா. என் பொண்ணு வராம சாப்பிட மாட்டேன்னு வைராகியமா இருக்கா. அவளை போய் நாக்குல நரம்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. இப்போ இவ்ளோ வைராகியமா இருக்கிறவ குழந்தை கூட இருந்தப்போ தொலைக்காம அப்படியே வைராகியமா இருந்திருக்க வேண்டியதானே? பொண்ணை தொலைச்சிட்டு இப்ப பட்னி கிடக்கிறதுல என்ன பிரயோஜனம்? இந்தா நீயாவது சாப்பிடு. தம்பி அத வாங்காதீங்க. வீட்ல மல்லி சமைச்சு வச்சிருக்கா, அத சாப்பிடுங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். எனக்கு இந்த வீட்ல இருக்கிறதுக்கே பாரமா இருக்கு. இந்த வீட்டை விட்டு வெளியில போகும்போது தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. எனக்கு யாரும் போஸ்ட் பண்ணாதீங்க, நான் வரேன். டேய் என்ன சாப்பிட்டு டேய், எங்க வீட்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா உனக்கு? என் அக்கா பொண்ணு வெண்பா காணாம போயிட்டாடா. இங்க எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல என்ன வர சொல்றியே? உனக்கு இரக்கமே இல்லையா தினேஷ்? அதெல்லாம் உன் பிரச்சனை. எனக்கு நீ வரணும், இல்லனா உன் போட்டோஸ் எல்லாம் ஊரே பார்க்கும். என்ன சொல்ற? இங்க பாரு, உனக்காக கொஞ்சம் டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். 5 மணிக்கு நீங்க வர, இல்லனா வீட்ல இருந்தே உன்னோட போட்டோஸை நீ ஆன்லைன்ல பார்க்கலாம். செஞ்சிரு வேண்டி ஜாக்கிரதை. மல்லி மல்லி மல்லி, ஐயோ மல்லி மல்லி என்ன ஆச்சு? மல்லி மல்லி, விஜய் தம்பி, விஜய் தம்பி, மயிலே யாராவது வாங்கல. அக்கா மல்லி 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 கண்ணை திறந்து பாரு மல்லி. அக்கா நாகு, என்னாச்சு மல்லிக்கு? நேத்துல இருந்து சாப்பிடாம இருந்தா என்ன ஆகுறது? சாப்பிடு சாப்பிடுன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்ட கேட்டாளா? இப்ப பாருங்க மயங்க விழுந்துட்டா. மல்லி மல்லி இங்க பாரு மல்லி. அக்கா அக்கா கண்ணை திறந்து பாருக்கா. மல்லி மல்லி கண்ணு திறமா. மயில நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா போ. மல்லி கண்ணு திறந்து பாரு மல்லி. மல்லி இங்க பாரு, இங்க பாரு மல்லி. மல்லி மல்லி அண்ணி புடி 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 இவள. அக்கா 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 மல்லி அக்கா. மல்லி என்ன தம்பி அப்படியே இருக்கீங்க? இவள ஹாஸ்பிடல் கூட்டு போணும். ஒரு கை புடிங்க வாங்க. எனக்கு இருக்கிற பிரச்சனையில இது வேறயா? இவ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? ஒழுங்கா சாப்பிட்டு இருந்தா அந்த பிரச்சனை எல்லாம் வராது இல்ல. இப்ப வெண்பாவை தேட போவனா இல்ல இவள ஹாஸ்பிடல் கூட்டு போய் அலைஞ்சுகிட்டு இருப்பனா? என்ன தம்பி இப்படி எல்லாம் பேசுறீங்க? ப்ளீஸ் தம்பி தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேக்குறேன், வாங்க இவள ஹாஸ்பிடல் கூட்டு போலாம். சரி வாங்க வாங்க போலாம். மயில பத்திரமா இரு. மல்லி 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 டாக்டர் மல்லி மல்லி இங்க பாரு மல்லி. என்னாச்சு மேடம்? சிஸ்டர் நேத்து முழுக்க இவ சாப்பிடவே இல்ல, அதனாலயே என்னவோ தெரியல மயங்கி விழுந்துட்டா. கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். ஏன் சாப்பிடல? ஏதாவது விரதம் இருந்தாங்களா? விரதம்லாம் இல்ல சிஸ்டர், அவளுக்கு ஒரு பர்சனல் ப்ராப்ளம், அதான் சாப்பிடாம இருந்துட்டா. என்ன பிரச்சனை இருந்தாலும் சாப்பிடாம இருக்க கூடாதுன்னு தெரிய வேண்டாமா? கிருஷ்ணா இவங்களை எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிட்டு வா. சரிங்க சிஸ்டர். தம்பி வாங்க நம்மளும் போவோம். நாகு, நீங்க போய் என்னன்னு பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுங்க. அது நீலாங்கரையில வெண்பா போல ஒரு பொண்ணு இருக்கான்னு தகவல் வந்திருக்கு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க. தம்பி என்ன நீங்க நீங்க இல்லாம இருந்தா நல்லாவா இருக்கும்? நீங்க இருந்து என்னன்னு கேட்டுட்டு போங்க தம்பி. நாகு, சாப்பிடாம இருந்தா இப்படி மயக்கம் வரும். இவ ஏன் இப்படி ஹெல்த்த சரியா பாத்துக்காம ஏதாச்சும் பிரச்சனையை கொண்டு வந்துகிட்டே இருக்கா? வெண்பாவை காணும்னு சொல்லி நான் சோசியல் மீடியால விளம்பரம் கொடுத்திருக்கேன். நிறைய இடத்துல இருந்து போன் வருது. நான் வெண்பாவை தேடுவனா இல்ல இவ பின்னால சுத்திக்கிட்டு இருப்பானா? நீங்க இங்க இருந்து என்னன்னு பார்த்து அவளை கூட்டிட்டு போங்க. நான் வெண்பாவை மட்டும் தேடுறேன். தம்பி நீங்க 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரா இருந்தீங்க. அவ இப்படி ஒரு பிரச்சனையில இருக்கும்போது நீங்க இப்படி விட்டுட்டு போகலாமா? அவ கண் முழிச்சு உங்களை கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்? அவ தொலைச்ச பொண்ண நான் தேடி போயிருக்கேன்னு சொல்லுங்க. வேற என்ன சொல்ல முடியும்? நான் வரேன் நாகு. தம்பி தம்பி இது உங்களுக்கே கொஞ்சம் நல்லா இருக்கா?
வெண்பா நம்ம எல்லாருக்கும் முக்கியம் தான். ஆனா மல்லியும் நமக்கு முக்கியம் தானே. அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கூட இருந்து கேட்டுட்டு போங்க தம்பி. என்ன பிரச்சனை? சரியா சாப்பிடல, அதனால மயக்கம் வந்திருக்கும், அவ்வளவுதானே. அதுக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஆனா ரத்தமும் சதையா இருந்த என் பொண்ணு இப்ப என் கூட இல்ல. என் பொண்ணுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் என்ன ஆகுமோ ஏதாகுமோ எனக்கு பயமா இருக்கு. என் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சாதான் என்னால நிம்மதியாவே இருக்க முடியும். சரி நாகு, இந்த பணத்தை வச்சுக்கோங்க. விஜய் தம்பி, தம்பி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.